யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் செக்யூரிட்டினா என்னன்னு கேட்கக்கூடிய கண்ட்ரியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானை பிரசிடென்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன், இப்போ கம்ப்ளீட்டாக பாருங்கள். யுனைடெட் நேஷன் கவுன்சில் 2025க்கு பாகிஸ்தானை பிரசிடென்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஷாக்கிங்காக இருந்தாலும் யுவனுடைய ப்ரொசீஜர் படி கண்டிப்பாக ஒரு கண்ட்ரியும் ஒரு மாதத்துக்கு பிரசிடென்ட்டாக இருந்தாகணும். அந்த அடிப்படையில் தான் பாகிஸ்தானை இப்போ பிரசிடென்ட்டாக நியமிச்சிருக்காங்க. இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இப்போ பிரசிடென்ட்டாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இருந்து அவங்களோட டியூட்டி என்னவா இருக்கும்னா 3 மெம்பர் பேனல் வச்சு அக்ராஸ் த வேர்ல்ட் ஆன்டி டெரரிசத்தை இம்போஸ் பண்றது மட்டும் இல்லாம மானிட்டரும் பண்ணுவாங்க. ஆனா இவங்க கண்ட்ரி தவிர்த்துட்டு இப்போ கரண்டாக பிரசிடென்ட்டாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கண்ட்ரிக்கு இதில் என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுறது, டிராவல் பேன் ஃபார் டெரரிஸ்ட் அண்ட் என்ஃபோர்சிங் ஆர்ம் எம்பாகோ, இது எல்லாமே தான் அவங்களோட டியூட்டிஸாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் கவுண்டர் டெரரிசம் கமிட்டிக்கு வைஸ் சேராகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 மெயின் குரூப்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒன்று டாக்குமெண்டேஷன், இன்னொன்று சாங்ஷன். ஆக்சுவலி இந்தியா இஸ் நாட் ஹாப்பி வித் திஸ் டெவலப்மெண்ட். நம்ம சசி தரூர் உலகம் ஃபுல்லாக ஆப்ரேஷன்ஸ் வந்து நாங்கள் பண்ண காரணமே டெரரிசம்னால தான். அவங்க பாகிஸ்தான் எங்களை அட்டாக் பண்ணனால தான் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரி ஆரம்பித்தோம் அப்படி சொல்லிட்டு இருக்க இந்த சமயத்தில் யுவனுடைய செக்யூரிட்டி பிரசிடென்ட்டாக வந்து பாகிஸ்தான் அப்பாயிண்ட் பண்ணுறது ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. 2022ல இந்தியா யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தான் ஆர்வஸ் த மோஸ்ட் டெரரிஸ்ட் ரெகனைஸ்டு பை த யுஎன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்தியா என்ன சொல்ல வராங்கன்னா, யுஎனுடைய டெரரிஸ்ட் லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்தவங்க தான். இப்போ யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பாகிஸ்தானை பிரசிடென்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணனால உலகத்தில் இருக்க நிறைய பேருக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். இந்தியா இதை ஸ்டாப் பண்ண முயற்சி பண்றப்போ நம்மளுடைய சோ கால் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸா இருக்கக்கூடிய பிரான்ஸ், யூஎஸ், யூகே, ஜெர்மனி, சைனா இவங்க எல்லாரும் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணனால பாகிஸ்தான் பிரசிடென்ட் ஆயிட்டாங்க இப்போ. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு இன்னொரு பெரிய அடி என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரிக்ஸ் நேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கான்னு 5 கண்ட்ரீஸும் சேர்ந்து டாலரை ரைவல் பண்ற விதமா இந்த 5 கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு புது கரன்சியை கொண்டு வந்திருந்தாங்க. அதை வச்சுக்கிட்டு இந்த சைட் ஆஃப் பிசினஸ் எல்லாமே இதை வச்சு பண்ணலான்ற மாதிரி முடிவு எடுத்திருந்தாங்க. ஆனா நம்ம இந்தியா இதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம், இல்ல ஆமா இல்ல எஸ் நோ நோ அப்படின்னு சொல்லி கடைசியில நாங்க டாலரை வச்சே மூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால டென்ஷனான மீதி இருக்க கண்ட்ரீஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்தியாவை இதுல இருந்து வெளியே அமிச்சிட்டு பாகிஸ்தானையும் இந்தோனேஷியாவும் நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து யூஎஸ் டாலருக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ பண்ணாலுமே யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இந்தியா வச்ச ரெக்வெஸ்ட்டை யூஎஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் எடுக்கிற டெசிஷன்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசிஸ் எல்லாம் ஃபியூச்சர் ப்ரூஃபா இருக்கா நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.